நடு சிக்ஸர். ஹலோ மை டியர் ஏலியன்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லாவே இல்ல தானே? இப்ப நீங்க எனக்கு சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, உங்க பிளானட் எங்க இருக்குன்னு முதல்ல சொல்லணும். அப்புறம் அங்க எப்படி போறதுன்னு நீங்க எனக்கு சொல்லணும். உங்ககிட்ட என்னென்ன வெப்பன்ஸ் இருக்கு, உங்களோட பலமா நீங்க என்னத்தை நினைக்கிறீங்கன்னு சொல்லணும். நாங்க எதையும் உங்களுக்கு சொல்ல மாட்டோம். என்னோட பேரு தான் டாக்டர் டி. என்னை பார்த்து பயந்தவங்க எல்லாம் என்ன டாக்டர் டேஞ்சரஸ்ன்னு கூப்பிடுவாங்க. நான் எந்த அளவுக்கு டேஞ்சரான ஆளுங்கிறத இன்னும் கொஞ்ச நேரத்துல நீங்களே பார்க்க போறீங்க. இந்த அலாரம் எதுக்காக அடிக்குது? இங்க வர தைரியம் யாருக்கு இருக்கு? இந்த காலத்து பசங்களுக்கு இப்ப என்னதான் ஆச்சு? ஏன் சின்ன பையன் மாதிரி பார்க்ல போய் விளையாடாம சண்டை போறதுக்காக வரான். எப்படி தப்பிச்சு வந்தாலும் இவன் தேடி வரான எப்படி? அவனை முதல்ல போய் முடிச்சிட்டு வாங்க. என்ன ஆனாலும் சரி, அந்த பையன் இங்க வரவே கூடாது. சின்ன பையா, ஏன் நீ ஆபத்தை தேடி தேடி போயிட்டு இருக்க? பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். என்ன ஒருத்தனால கூட அந்த பையனை தடுத்து நிறுத்த முடியலையா? பாஸ், பையனை மட்டும் சொல்லாதீங்க, அப்புறம் ரொம்ப அடிப்பான் பாஸ். வாய மூடுங்க. என்னோட பேரு டாக்டர் டி. ஆனா என்ன பார்த்து பயந்தவங்க எல்லாரும் டாக்டர் டேஞ்சரஸ்னு தான் கூப்பிடுவாங்க. அந்த பையனுக்கு நான் புரிய வைக்கிறேன் இந்த டாக்டர் டி எவ்வளவு டேஞ்சரஸான ஆளுன்னு. அங்கிள், அவங்க முதல்ல உங்ககிட்ட வந்து சொல்லும் போது நீங்க அமைதியா கேட்டிருக்கணும். பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. சிவா 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 சிவா. சிவா 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 சிவா. சிவா 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 சிவா. யாராவது அவனை தடுத்து நிறுத்துங்க. முதல்ல அவனை பிடிங்க, தப்பிச்சு போக கூடாது. அவன் சைக்கிளா இல்ல என்னன்னு புரியலையே.
சிவா, என் பேரு சி. இவன் என்னோட நண்பன் பேரு மீ. நீ எங்களுக்காக உண்மையிலேயே ரொம்பவே ரிஸ்க் எடுக்கிற. தேங்க்யூ. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. லட்டு சிங் சார், நான் மலையில இருந்து ஈஸ்ட் சைடு போயிட்டு இருக்கேன். நீங்க உடனே அங்க வந்துருங்க. ஓகே சிவா, வந்துடுறேன். ஓகே. நானும் ஓகே. வாங்க சார். போலாம். நீங்க கொஞ்சம் நல்லா கெட்டியா புடிச்சுக்கோங்க. சார், சிவா. சிவா. அந்த பையன் கீழே விழுந்துகிட்டு இருக்கான். சீக்கிரமா போய் புடி. ஏலியன்ஸ்க்கு எந்த அடியும் படக்கூடாது. போ. நான் யாருன்னு தெரியல போல இருக்கு. நீ உன் தோல்வியை ஒத்துக்கவே மாட்டியா என்ன? முதல்ல போய் புடிங்கடா. Hands up, சிவா. ஒழுங்கா அவங்களை என்கிட்ட ஒப்படைச்சிட்டு போயிடு. இல்ல Hands up. இனிமே உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. புரிஞ்சுதா? கையை தூக்கு. ரேவா, ஆதி, யூடி, இவங்க தான் சீ அப்புறம் மீ. அப்புறம் இவங்க தான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ். ரேவா, ஆதி, இது யூடி. அப்புறம் நான் தான் இன்ஸ்பெக்டர் லட்டு சிங். இங்க இருந்து 50 கிலோமீட்டர் தூரத்துல ஏதாவது ஒரு ஏலியன் வந்துருச்சுன்னு வச்சுக்க. ஓகே சிவா, நாங்க போறதுக்கான நேரம் வந்துடுச்சு. தேங்க்யூ வெரி மச். நீங்கெல்லாம் ரொம்ப நல்லவங்க. எப்பயாவது வாய்ப்பு கிடைக்கும் போது உங்களை எங்க பிளானட்டுக்கு கூட்டிட்டு போறோம். நீங்க எல்லாம் இங்க எப்படி வந்தீங்கன்னு இது வரைக்கும் சொல்லவே இல்ல. எங்களோட பிளானட்ல செடி கொடிகள், பூக்கள், பழங்கள், விதைகள் எல்லாமே அழிஞ்சு போச்சு. அதுதான் எங்களோட வாழ்வாதாரமே. அதனால தான் நாங்க தேடி இந்த இடத்துக்கு வந்தோம். ஓ, அப்ப அதான் விஷயம்னா நீங்க இங்க இருக்கிற எல்லா மலை, காடுகள், அதுல இருக்கிற பூக்கள்ல இருந்து நீங்க தாராளமா ஜூஸை எடுத்துட்டு போகலாம். ஏன், விதைகளை கூட நீங்க எடுத்துட்டு போங்க. நிஜமாவா? நீங்க உண்மையிலேயே ரொம்ப நல்லவங்க சிவா. பாய் பாய் சிவா. டாடா. பாய் பாய் எல்லாருக்கும். டாடா. பாய் பாய் லட்டு சிங். பாய் பாய். நிச்சயமா திரும்பி வாங்க.